அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன்ல நம்ம எஸ்டிஆரோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் ஃபேண்டசி கலந்த ஒரு ஆக்ஷன் லவ் டிராமா மூவி தான் எஸ்டிஆர் 51. இந்த படத்தில் அனௌன்ஸ்மெண்ட் போன இயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல எஸ்டிஆர் இப்போ அரசன் மூவியில் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கான ஷூட்டிங் பொசிஷன்ஸ்மே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒர்க்ல எஸ்டிஆர் ரொம்ப பிஸியா இருக்காரு. அண்ட் இந்த படத்தோடைய அந்த முதல் கட்ட படப்பிடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட படப்பிடிப்புகள் எல்லாமே இந்த சம்மர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் படத்தோடைய அந்த ப்ரீ ஷூட்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதோடைய ப்ரீ ஷூட் வந்து ஏப்ரல் 2026 ஷெடியூல் பண்ணியிருக்காங்களாம். ஸோ என்ன டேட்ன்றது கன்ஃபார்ம் ஆனால் நாங்கள் ஏப்ரல் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஸ்டோரி மன்மதன் தம் இந்த மாதிரியான எஸ்டிஆருடைய செம்ம கிளாசிக்கான ஃபிலிம்ஸ்லாம் கலந்து எடுத்த மாதிரி தான் இருக்குமாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சர்ப்ரைசிங்காக இருக்க போது. அண்ட் படத்தோட டைட்டில் வந்து ஐயில் தான் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி இப்போ அஸ்வத் மாரிமுத்து எஸ்டிஆருடைய படத்தில் ஸ்பெஷலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதாண்டா இருக்க போது அந்த காட் ஆஃப் லவ் அப்படி அந்த கேரக்டர் நேம் என்னடா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்கவே முடியல. ஐயில் ஏதாவது காட் நேம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயில் அப்படி என்னதான் நேம் இந்த படத்தோட டைட்டில் வைக்க போகிறாங்க அப்படின்றத அந்த கியூரியாசிட்டி இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த காட் ஆஃப் லவ் இந்த எஸ்டிஆர் 51 மூவிக்கு நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயரில் தான் இந்த படம் நமக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் வேலைகள் எல்லாமே இந்த சம்மரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்படியும் எடுத்து முடிக்கவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மாதம் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்படி இல்லாமல் ஒரு 3 to 4 monthsலேயே ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்கன்னா நம்ம இந்த படத்தை டிசம்பர் மந்தில் எதிர்பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம்.